தேர்ட் யூனிட்டோட இந்த வீடியோ வந்து தேர்ட் யூனிட்டோட கண்டினியூஷன். இதில் நம்ம எந்த டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கன்வேயர் சிஸ்டம். இது ரெண்டு ஹெட்டிங் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏர் கம்ப்ரஸர். ஏர் கம்ப்ரஸருங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி சைட்ஸில் வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி சைட்ஸில் ஏர் கம்ப்ரஸர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பிக் ரிசர்வர், இப்போ ஒரு பவர் பிளான்ட்டே நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, ஜிடிஎஸ்ல எல்லாம் வந்து கம்ப்ரஸர் சிஸ்டம்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து ஏர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிக் ரிசர்வரில் ஏர் இருக்குது அப்படின்னா அதில் பிக் ரிசர்வர் தண்ணி இருக்கோ ஆயில் இருக்கோ ஏதாவது ஒன்று, அதில் வந்து ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ஏரோட ப்ரெஷரை பில்டப் பண்ணுறதுக்கு தான் இது எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, யூஸ் டு பில்டப் ஏர் ப்ரெஷர் இன் அ பிக் ரிசர்வயர் ஃபார் யூஸ் இன் பிளான்ட். நம்மளோட பவர் பிளான்ட்ஸில் அது வந்து என்னது தண்ணியாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், எந்த லூப்ரிகண்ட்டாக வேணால் இருக்கலாம். அதில் வந்து சம் ஏரோட ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான் வந்து என்னென்னா ஏர் கம்ப்ரஸர். ஓகேவா, ஸோ அதில் என்னென்ன பர்பஸஸ்க்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷரை வந்து கிளீனிங் ஆப்ரேஷன்ஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த வேக்கம் பம்ப்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஏரோட ப்ரெஷர், ஏருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சைட்ஸில் சம் கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஏரை வந்து என்ன ப்ரெஷரைஸ்டு பண்ணணும். ஸோ ஏரை ப்ரெஷரைஸ்டு பண்ணணும்னா நமக்கு ஏர் கம்ப்ரஸர் இருந்தால் தான் ஏருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஓகேவா, ஸோ கிளீனிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து என்னென்னா ஏதாவது மெஷின்ஸ்க்கு வந்து ப்ரெஷரைஸ்டு ஏர் தேவைப்படும் அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், ஏரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணணும். இனி எல்பிஜி பர்னிங், அங்கேயே வந்து என்னென்னா ஒரு ப்ரெஷரைஸ்டு ஏர் இருந்தால் தான் நமக்கு வந்து என்னென்னா பர்னிங் நடக்கும். ஓகேவா, இன் சர்க்கியூட் பிரேக்கர்லையும் வந்து என்னது நமக்கு ப்ரெஷரைஸ்டு ஏர் வேணும். ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் எல்லாத்துலேயுமே என்னது ப்ரெஷரைஸ்டு ஏர் வேணும். ஸோ அந்த ஏரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான் வந்து என்னதுன்னா ஏர் கம்ப்ரஸர். கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு ப்ரெஷர் உருவாகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் ஏர் கம்ப்ரஸர். ஓகேவா, ஏர் கம்ப்ரஸருங்கிறது பேசிக்காக அதோட அது எப்படி இருக்கும்னா ஒரு சிலிண்டர் பிஸ்டன் மாதிரி இருக்கும் அசம்பிளி மோஷன். அதாவது பிஸ்டனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஏரில் வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். அதை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ரெசிப்ரோகேட்டிங்னா என்னது அப் அண்ட் டவுன் மோஷன் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஏர் வந்து ப்ரெஷரைஸ்டு ஆகும். ஓகேவா, ஸோ அந்த கம்ப்ரஸரை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக்கல் மோட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது நம்ம வந்து சிலிண்டரை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது சிலிண்டரில் இருக்க பிஸ்டனை வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த இதுக்குள்ளே ஏர் வந்து என்ன ஆகும், ரிசர்வருக்குள்ளே ஃபோர்ஸ்டாக உள்ளே போகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறோம், ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம், ப்ரெஷரைஸ்டாக மாற்ற போகிறோம் கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இதுதான் அதோட கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப்பு, ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் இது என்னது, இது வந்து கான்டாக்ட், இது கம்ப்ரஸர், அதாவது கான்டாக்டர். இந்த சி எனர்ஜிஸ் ஆனால் தான் எல்லா ப்ராசஸுமே நடக்க போகுது. ஸோ யூஎல்ங்கிறது வந்து என்னென்னா அன்லோடிங் ரிலே. இது நம்ம அதோட ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இதோட இது என்ன பர்பஸ்க்காகங்கிறத சொல்கிறேன். இது வந்து என்னென்னா சொலினாய்டு காயில், அன்லோடிங் ஆஃப் சொலினாய்டு காயில். சொலினாய்டு காயிலுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம் வாட்டர் பம்ப்லேயே. அதாவது எப்போ நமக்கு அது தேவையோ லோட் பண்ணணும் அன்லோட் பண்ணணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம அதில் பர்டிகுலராக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அப்போ மட்டும்தான் இந்த சொலினாய்டு காயில் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்விட்ச் இருக்குது, ஆயில் லூப்ரிகேஷன் ப்ரெஷரைஸ் ஸ்விட்ச், கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் ஸ்விட்ச், கூலிங் வாட்டர் ஃப்ளோ ஸ்விட்ச். நெக்ஸ்ட் வந்து என்னது ஏர் ரிசர்வயர் ப்ரெஷர் ஸ்விட்ச். இந்த ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் ஒவ்வொரு கான்டாக்டர்ஸ், பர்டிகுலர் கான்டாக்டர்ஸ் இருக்குது. 1Pங்கிறது வந்து இதோட கான்டாக்டர், இதுக்கு பர்டிகுலராக அதோட கான்டாக்ட் ஸ்விட்சும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி டீங்கிறது வந்து என்னது டெம்பரேச்சர் ஸ்விட்சோட கான்டாக்டர், இது வந்து அதோட ஸ்விட்ச். அதே மாதிரி எஃப்ங்கிறது வந்து ஃப்ளோ ஸ்விட்சோட கான்டாக்டர், இது அதோட ஸ்விட்ச். ஓகேவா, 2Pங்கிறது வந்து என்னது ப்ரெஷர் ஸ்விட்ச். 1Pனா ஆயிலோட ப்ரெஷர் ஸ்விட்ச், 2Pங்கிறது வந்து என்னன்னா ஏர் ரிசர்வரோட ப்ரெஷர் ஸ்விட்ச். ஓகேவா, ஸோ அதோட கான்டாக்டர் 2Pங்கிறது அந்த கான்டாக்டர், இந்த இது வந்து என்னது அதோட ஸ்விட்ச். ஓகேவா,
இங்கே வந்து ஆன் புஷ் பட்டன்கிறது வந்து இந்த கூலிங் வாட்டர் பம்பை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த சர்க்கியூட். ஓகேவா, இது வந்து டோட்டல் கண்ட்ரோல் சர்க்கியூட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா, இங்கே இருக்க ஆன்ங்கிறது வந்து என்னது, இந்த வாட்டர் பம்பை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா லேம்ப்ஸ், இண்டிகேஷன் லேம்ப்ஸ். எதுக்காகனா எந்தெந்த ரிலேலாம் ஆனில் இருக்குது, எந்தெந்த ஸ்விட்ச் க்ளோஸில் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இந்த இண்டிகேஷன் லேம்ப். ஓகேவா, ஸோ இந்த 1P-னா அதோட கான்டாக்டர் க்ளோஸ், இங்கே 1P1 இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் அது க்ளோஸாக இருக்கான்னு காட்டுறது இந்த லேம்ப். ஓகேவா, அதே மாதிரி T2ங்கிறது வந்து எங்கே இருக்கு, அதே மாதிரி F2 2P2 இது எல்லாமே வந்து என்னன்னா இண்டிகேட்டர் லேம்ப்ஸோட இண்டிகேட்டர்ஸ். இங்கே ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்க, T1 F1 2P1 இந்த இதுதான். ஓகேவா, இதெல்லாம் வந்து கான்டாக்டர். ஓகே, அதோட இண்டிகேஷன் லேம்ப்ஸ். ஓகே, இப்போது இதோட ஒர்க்கிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம இங்கே ஆன் புஷ் பட்டன் எங்கே இருக்குது, இந்த கான்டாக்ட் வாட்டர் பம்போட ஆன் புஷ் பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதை ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளோட அதோட கான்டாக்டர் P வந்து என்ன ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். இது எனர்ஜைஸ் ஆன உடனே நமக்கு என்னன்னா இது கூலிங் வாட்டர் பம்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா நமக்கு கூலிங் வாட்டர் வந்து டோட்டல் சர்க்கியூட்டில் வந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஓகேவா, ஒன்ஸ் இந்த கூலிங் வாட்டர் சர்க்குலேட் ஆக ஆரம்பித்த உடனேயும் இந்த கூலிங் வாட்டர் ஃப்ளோ ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணிடும், அந்த ஃப்ளோவிங் ஆஃப் வாட்டரை வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இதோட கான்டாக்டரை எனர்ஜைஸ் பண்ணணும். இதோட கான்டாக்டரை எனர்ஜைஸ் பண்ணுதுன்னா என்ன ஆகும், இதோட ஸ்விட்ச் வந்து F வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் புஷ் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்டர் P வந்து எனர்ஜைஸ் ஆகும். அது எனர்ஜைஸ் ஆன உடனேயும் என்ன ஆகும், நமக்கு ஃப்ளோ கூலிங் வாட்டர் வந்து நம்மளோட சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த கூலிங் வாட்டரை வந்து எந்த ஸ்விட்ச் வந்து டிடெக்ட் பண்ணுவோம்னா இந்த Fங்கிற இந்த ஃப்ளோ ஸ்விட்ச் வந்து என்னது டிடெக்ட் பண்ணி அதோட ஸ்விட்ச் வந்து என்னது க்ளோஸ் ஆகி நம்மளோட கான்டாக்டர் F வந்து என்ன ஆயிரும், எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனேயும் நம்ம கான்டாக்டர் சர்க்கியூட்டில் இருக்க அதோட கான்டாக்ட் ஸ்விட்ச் F1 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ கூலிங் வாட்டர் டிடெக்ட் பண்ண உடனே இந்த ஃப்ளோ ஸ்விட்ச் க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகும், Fங்கிற கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகி அதோட கான்டாக்ட் F1 வந்து கான்டாக்டர் சர்க்கியூட்டில் வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ எவ்வளோ நேரம் இந்த கூலிங் டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோ, அதாவது நம்ம இதில் வந்து ஒரு ப்ரீசெட் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ டெம்பரேச்சர் தான் வேணும், 100 டிகிரி செல்சியஸ் தான் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ரீசெட் ஹை டெம்பரேச்சரை வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சரை ரீச் பண்ணுற வரைக்கும் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ்லேயே இருக்கும். ஓகேவா, புரியுதா, நம்மளோட ப்ரீசெட் டெம்பரேச்சர் ஹை ப்ரீசெட் டெம்பரேச்சர்னு ஒன்று வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 100 டிகிரி ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ அதோட கொதிநிலை அந்த பாயிலிங் அந்த 100 டிகிரி செல்சியஸ் வர்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த அந்த கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகி அதோட கான்டாக்டர் T வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இதோட கான்டாக்டர் T எனர்ஜைஸ் ஆகிறனால அதோட கான்டாக்டர் ஸ்விட்ச் T1 வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ நம்மளோட கான்டாக்டர் சர்க்கியூட் C இந்த மோட்டரோட கான்டாக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து அதோட ஸ்விட்ச் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இப்போ என்ன இருக்கும், நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த ஆயில் லூப்ரிகேஷன் ப்ரெஷர் ஸ்விட்ச் ஓப்பனில் தான் இருக்கும். ஏர் ரிசர்வரோட ப்ரெஷர் ஸ்விட்சும் என்னதான் இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே கம்ப்ரஸர் மோட்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் கம்ப்ரஸர் மோட்டார் கூட நம்ம இப்போ வந்து நம்ம ஆயிலில் தான் ஏரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதில் வந்து ஆயில் பம்பை வந்து இது கூடயே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கப்ளிங் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ரஸர் மோட்டார் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்க வரைக்கும் இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் இங்கே என்ன ஆகும், மோட்டர் வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஸோ அது பண்ணாத வரைக்குமே கம்ப்ரஸர் மோட்டார் வந்து நமக்கு என்னவா இருக்கும், ஸ்டாண்ட் ஸ்டில் நின்றுட்டு தானே இருக்கும். ஸோ அது அப்படி இருக்க வரைக்கும் அதோட கப்புளாக இருக்க நம்மளோட ஆயில் பம்பும் வந்து என்ன ஆகிட்டு இருக்காது, அதுலேயும் எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஸோ அதோட கான்டாக்டர்ஸ் வந்து என்ன டீஎனர்ஜைஸ்டு மோட்லேயே இருக்கும். அதோட கான்டாக்டும் வந்து என்ன இருக்காது, க்ளோஸ் ஆயிருக்காது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஏர் ரிசர்வர் ப்ரெஷர் ஸ்விட்ச்னா நம்ம ரிசர்வயர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அந்த ரிசர்வயரில் இவ்வளோ ப்ரீசெட் ஹை வேல்யூ வேணும், இவ்வளோ ப்ரெஷர் அதில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஹை வேல்யூஸ் வர்ற வரைக்கும் இது என்னது இருக்கும், ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதோட ஹை வேல்யூஸ் அது ரீச் பண்ணி டவுன் ஆகிற வரைக்கும் இது என்ன இருக்கும், க்ளோஸில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரிசர்வயர் இருக்கு,
ரிசர்வயரில் நம்மளோட ஹை ப்ரீசெட் வேல்யூன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரிசர்வயரில் இது ப்ரெஷர், ஏரோட ப்ரெஷர் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஒன்று செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரீச் பண்ணுற வரைக்கும், அவ்வளோ ஹை செட் வேல்யூ வர்ற வரைக்கும் இது என்ன இருக்கும், ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஒன்ஸ் அதோட வேல்யூ ஹை ப்ரீசெட் வேல்யூவை ரீச் பண்ணதுக்கப்புறமா இது என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அது எவ்வளோ நேரம் க்ளோஸில் இருக்கும், நம்மளோட ப்ரீசெட் வேல்யூ அது நம்ம மோட்டர் ரன் பண்ண ஆரம்பிக்க அதை நம்ம எப்போ அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ப்ரெஷரைஸ்டு ஏரை நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா அதோட ப்ரெஷர் குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அது குறைஞ்சதுக்கப்புறமா என்ன ஆயிரும், திரும்பவும் இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இதுதான் இது ரெண்டத்தோட பர்பஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆன் கொடுத்துட்டோம், கூலிங் ரெக்டர் சர்க்குலேட் ஆகுது. ஸோ அதோட ஃப்ளோ ஸ்விட்சும் க்ளோஸ் ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் ஸ்விட்சும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம். இதை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு T1 F1 க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா ஆல்ரெடி. ஸோ அது மூலியமாக நமக்கு என்னது, கான்டாக்டர் C வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு இப்போது எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனே நம்மளோட கம்ப்ரஸர் மோட்டர் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அது ரன் ஆக ஆரம்பிச்ச உடனே அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கப்பிள் பண்ணியிருக்கோம். ஆயில் பம்பையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கப்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கப்பிள் பண்ணனா மோட்டர் ரன் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் பம்ப் வந்து என்ன ஆகும், அதுவும் பிக்ஸ்அப் ஸ்பீட். அப்போது அந்த ஆயிலில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், அதில் சம் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே இது க்ளோஸ் ஆகி இது கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன ஆயிரும், இங்கே C1 1P1 வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த 2P1 க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து எதுக்கு சர்க்குலேட் ஆகும்னா அந்த அன்லோடிங் ரிலே. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ அதோட சீலிங் கான்டாக்ட் C1 and 1P1 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும், இந்த கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ்ட்லேயே இருக்கும். ஓகேவா, ஸோ அதே சமயத்தில் இந்த 1P இப்போ நமக்கு இங்கே ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ பில்டப் ஆகிறனால இதோட கான்டாக்டரும் வந்து இந்த ஸ்விட்சும் வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆகி அதனால தான் நமக்கு இங்கே என்ன ஆகுது, இந்த 1Pங்கிற கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே 1P1 வந்து க்ளோஸே ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த C1ங்கிறது வந்து இந்த கான்டாக்டர் சியோட சீலிங் கான்டாக்டர். ஸோ இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இதே சமயத்தில் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இந்த அன்லோடிங் ரிலேவும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், லோடாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இது லோட் ஆகுறனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சொலினாய்டு காயில் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ரஸரை வந்து அன்லோடிங் ஸ்டேஜ்லேயே வச்சுருக்கும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே கம்ப்ரஸர் ரன் ஆகும். கம்ப்ரஸர் மோட்டார் ரன் ஆக ஆரம்பிச்ச உடனே அது கூட நம்ம ஒரு ஆயில் பம்பை வந்து என்ன பண்ணியிருக்கோம், கப்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆயில் பம்பும் வந்து என்ன ஆகும், பிக்ஸ்அப் இந்த மோட்டர் ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ண நமக்கு அந்த ஆயிலில் வந்து என்னது, ஒரு ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். ஓகேவா, அது பில்டப் ஆகிறனால இந்த கான்டாக்டர்ஸ் வந்து எனர்ஜைஸ் ஆகி அதோட கான்டாக்டர் ஸ்விட்ச் 1P1 க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயும் நம்மளோட அண்டர்லோடிங் ரிலே, இந்த ரிலேவும் வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இது எனர்ஜைஸ் ஆகுறனால நமக்கு இங்கே என்ன பண்ணணும்னா அந்த சொலினாய்டு காயிலை வந்து எனர்ஜைஸ் பண்ணி, சொலினாய்டு காயில் என்னன்னா அன்லோடிங் வால்வ். ஓகேவா, அது இப்போ என்ன பண்ணுவோம்னா கம்ப்ரஸரை வந்து நமக்கு லோட் ஆகாமல் அன்லோடிங்காகவே வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல இது நடந்த உடனேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கான்டாக்டர்ஸ் 1P1ம் C1ம் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஆயில் ப்ரெஷர் இதானனையும் கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு சம் ஏரை வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸ் இன்டு த ரிசர்வயர். ஓகேவா, ஸோ அந்த ரிசர்வயருக்குள்ளே வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸ் பண்ணும் நம்மளோட கம்ப்ரஸர். ஓகேவா, ஸோ அப்போ ரிசர்வயருக்குள்ளே வந்து ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அங்கே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அந்த ரிசர்வயரில் நம்ம ப்ரீசெட் வேல்யூ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆன உடனேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏர் ரிசர்வர், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏர் ரிசர்வரோட ப்ரெஷர் ஸ்விட்ச் இந்த 2P இருக்கு இல்லையா, இந்த 2P வந்து க்ளோஸ் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இங்கே இது ரன் ஆக ஆரம்பித்த உடனேயும் நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு சொலினாய்டு வால்வு வந்து கம்ப்ரஸரை வந்து லோட் பண்ணவே விடாது, அன்லோடிங்காகவே ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஏர் வந்து சம் ஏரை வந்து கம்ப்ரஸர் என்ன பண்ணுவோம்னா ரிசர்வருக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேவா, அது ஃபோர்ஸ் பண்ணுறப்போ அந்த ரிசர்வரில் இருக்கிறதுல வந்து சம் ஏர் வந்து ப்ரெஷரைஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ நம்மளோட ப்ரீசெட் ஹை வேல்யூ வந்த உடனேயும் இந்த ஏர் ரிசர்வ் என்ன பண்ணிடும், நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ
க்ளோஸ் பண்ண உடனேயும் இப்போ நமக்கு வந்து அன்லோடிங் அந்த சொலினாய்டு காயில் வந்து என்னன்னா திரும்ப கம்ப்ரஸரை லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ நேரமா அன்லோடிங்ல ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து லோட் பண்ணும்போது இப்போ நமக்கு எப்போ இந்த ப்ரெஷரைஸ்டு ஸ்விட்சில் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணி நமக்கு அந்த ஏர் வந்து ஏரோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதோ அது குறைஞ்சு எவ்வளோ தூரம் குறையுதோ குறைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும், நம்மளோட இந்த 2Pங்கிற இது வந்து என்ன ஆயிரும், நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும், இங்கே அன்லோடிங் ரிலேவும் வந்து என்னது இந்த 2P1 கான்டாக்டும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த சொலினாய்டு காயிலுக்கு வந்து என்ன போகாது, சப்ளை போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கே திரும்ப வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கான்டாக்டர் வந்து என்ன ஆகும், எனர்ஜைஸ் ஆகி அப்போ இதோட சீலிங் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகி அன்லோடிங் ரிலே இது சேம் ப்ராசஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ரஸர் மோட்டாருங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ரிசர்வரில் ஏரை வந்து ப்ரெஷரைஸ்டு ஏராக மாற்றி அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ரிசர்வருங்கிறதுனாலே வந்து என்னது ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷரைஸ்டு ஏரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, கிளீனிங் பர்பஸஸ்க்கு, பர்னிங்க்கு. ஸோ அந்த மாதிரி சில மெஷின்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கே வந்து என்னது ப்ரெஷரைஸ்டு ஏர் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ப்ரேசஸ்க்குலாம் வந்து ஒரு ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கம்ப்ரஸர் மோட்டார். ஸோ அதோட கண்ட்ரோல் சிஸ்டம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கூலிங் வாட்டர் ஃப்ளோ ஸ்விட்சு, கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் ஸ்விட்சு, ஆயில் லூப்ரிகேஷன் ஸ்விட்சு, ஏர் ரிசர்வாயர் ப்ரெஷர் ஸ்விட்ச். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூலிங் வாட்டர் ஸ்விட்சும் டெம்பரேச்சர் ஸ்விட்சும் ஃபஸ்ட்டு பம்பு வாட்டர் பம்ப் ஆன் ஆன உடனே அது ரெண்டும் க்ளோஸ் ஆகி எனர்ஜைஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஆயில் லூப்ரிகேஷன்ங்கிறது வந்து எப்போ கம்ப்ரஸர் மோட்டார் ரன் ஆகி அதோட ஆயில் பம்பு கப்ளிங் அதில் இருக்கிறது ரன் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதோட கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ஏர் ரிசர்வர் ப்ரெஷர் ஸ்விட்சுங்கிறது எப்போ இதாகும், நமக்கு கம்ப்ரஸர் வந்து ஏரை வந்து ரிசர்வுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அதில் ஒரு ப்ரெஷர் உருவாகி நம்மளோட ப்ரீசெட் வேல்யூ அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது என்ன ஆகும், க்ளோஸே ஆகும். ஓகேவா? அது க்ளோஸ்டு ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். எப்போ வரைக்கும், நம்மளோட ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து குறையிற வரைக்கும். ஸோ ப்ரெஷரைஸ்டு ஏர் குறைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிரும்னா அதோட கான்டாக்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன உடனே கம்ப்ரஸர் வந்து என்ன ஆகும், எஸ்எம்எஸ் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அது வரைக்கும் நமக்கு என்னது கம்ப்ரஸர் அன்லோடிங்லேயே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து கண்ட்ரோல் ஆஃப் கன்வேயர் சிஸ்டம். ஓகேவா? இதை நீங்கள் ஜிடிஎஸ்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? கன்வேயருங்கிறது வந்து என்னது, ஒரு பெல்ட் கன்வேயர்ஸ். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட லார்ஜ் பிளான்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், எதுலேயே வேணாலும் நம்மளோட மெட்டீரியல்ஸை வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்டோரேஜில் இருந்து பர்டிகுலர் மெஷின்ஸ் கிட்ட ப்ராசஸிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது, பெல்ட் கன்வேயர்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பிளேஸ்ல இருந்து நம்மளோட மெஷின்ஸ் ப்ராசஸிங் எங்கே நடக்குதோ அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பெல்ட் கன்வேயர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ மெஷின்ஸில் வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸையும் திரும்ப கேரி ஓவர் பண்ணி என்ன கொண்டு வந்துடுவாங்க, ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதும் இந்த கன்வேயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கன்வேயர்ஸ், அந்த பெல்ட் கன்வேயர்ஸுங்கிறது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் கன்வேயர்ஸுங்கிறது வந்து நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தகுந்தாப்புல நமக்கு கன்வேயர்ஸ் வந்து அதிகமாகவே தேவைப்படும். ஓகேவா? இதுதான் வந்து அதோட ஸ்கிமெட்டிக் டயக்ராம், கன்வேயரோட ஸ்கிமெட்டிக் டயக்ராம். அது பாருங்கள், இது வந்து என்னது, கன்வேயர் 1, நெக்ஸ்ட் கன்வேயர் 2, கன்வேயர் 3, கன்வேயர் 4, கன்வேயர் 5. இது வந்து என்னது, பேக்கேஜிங் மிஷின். அது நம்ம கடைசியாக எதில் போய் பேக் பண்ண போகிறோங்கிறதுல தான் லாஸ்ட் மிஷின். இது நடுவில் வந்து சிலோஸ் 1 சிலோ 2ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன, ஸ்மால் கண்டெய்னர்ஸ், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ். அந்த கண்டெய்னர்ஸில் ஒரு கொஞ்சமாக வேலை முடிய என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் கண்டெய்னர்ஸில் போட்டு இந்த லாஸ்ட் பேக்கேஜிங் மிஷினுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா? நடுவில் டைவர்ட்டர் 1 அண்ட் டைவர்ட்டர் 2 இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட கன்வேயர்ஸை வந்து என்ன பண்ணுறது, அப் அண்ட் டவுன் வந்து இப்படி மேலேயும் கீழேயும் லாத்தி தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட சிலோஸ்குள்ளே வந்து கண்டெய்னர்ஸ்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்த மெட்டீரியல்ஸை வந்து கொட்ட முடியும். அதுக்காக டைவர்ட்டர் 1 and 2 வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ கன்வேயர் 1ல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிற மெட்டீரியலை வந்து இதில் வச்சுருவாங்க, பெல்ட் கன்வேயரில் வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இல்லையா, பவர் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க இல்லையா, தெர்மல் பவர் பிளான்ட். அதில் நம்ம எந்த கன்வேயரில் யூஸ் பண்ணுவோம், கோலை கொண்டு போவோம் இல்லையா, அதாவது அந்த பல்சரைஸ்டு கோல் இருக்கும் இல்லையா, நம்ம தூள் பண்ண கோல். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த பெல்ட் கன்வேயரில் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த கன்வேயர் 1 வந்து என்ன பண்ணும், கன்வேயர் 2ல் கொட்டிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்வேயர் 2 என்ன பண்ணணும், இந்த சிலோஸில் வந்து கொட்டணும். ஸோ இப்போ வந்து டைவர்ட்டர் 1 வந்து கீழே டவுனில் இருந்துச்சுன்னா
நமக்கு என்ன ஆகும், இந்த சைடு இது வந்து லோ ஆங்கிளில் போயிடும். இந்த கன்வேயர் 1 2ஓட இந்த பக்கம் சிலோ 1 பக்கம் இருக்கலையே, இது லோ ஆங்கிளில் போனோடனே அதில் இருக்க மெட்டீரியல் வந்து என்ன ஆயிரும், சிலோ 1ல வந்து ட்ராப் ஆயிரும், கொட்டிடும். ஓகேவா? ஸோ சிலோ 1 வந்து நிறையிற வரைக்கும் அந்த கன்வேயர் என்ன பண்ணும், சிலோ 1குள்ளேயே, அதாவது ஸ்மால் சிலோ அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்மால் கண்டெய்னர்ஸ். ஓகேவா? கண்டெய்னர்ஸ்னா என்னது, ஒரு பொருளை வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ அதில் கொட்டிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் சிலோ 1 நிறைஞ்ச உடனே என்ன ஆகிட்டு இருக்கும், நமக்கு டைவர்டர் 2 வந்து, இப்போ டைவர்டர் 1 அப்பில் போயிடுச்சுன்னா டைவர்டர் 2 வந்து என்னது டவுனில். இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் வந்து எப்படி சிலோ 2ல வந்து ஃபில் பண்ணுதுங்கிறத காட்டியிருக்காங்க. ஓகேவா? இதே சிலோ 1லனா இந்த டைவர்டர் வந்து என்ன கீழே வந்திருக்கும், இது வந்து என்னது இப்படி மேலே போயிருக்கும், டைவர்டர் 2 வந்து மேலே போயிருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது ரெண்டுத்துலையும் கொட்டினதுக்கு அப்புறமா இந்த கன்வேயர் இந்த சிலோ வந்து என்ன ஆகும், ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கும். கன்வேயர் 3ல ட்ரா பண்ணி அந்த கன்வேயர் 3 வந்து என்னது 4ல ட்ரா பண்ணி அந்த 4 வந்து 5. இது எதுக்காக இவ்வளோ கன்வேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த மிஷின் வந்து பேக்கேஜிங் மிஷின் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல கன்வேயர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பேக்கேஜிங் மிஷின் வந்து இவ்வளோ பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே என்ன ஆயிரும், நமக்கு இந்த ஒரு கன்வேயரே போதும். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பெல்ட் கன்வேயர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3லேருந்து 4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 4லேருந்து 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து நமக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணுமோ, எந்த இடத்துல ஒரு பேக் பண்ணணுமோ, எங்கே ப்ராசஸிங் நடக்குதோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மெஷினில் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே மாதிரி திரும்ப கன்வேயர்ஸ் மூலியமாகவே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டோரேஜிங் பிளேஸ் இங்கே இருந்துச்சுன்னா அங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன பெல்ட் கன்வேயர்ஸோட ஸ்கிமெட்டிக் டயக்ராம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது, டைவர்ட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதோட கண்ட்ரோல் சிஸ்டம் பாருங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆட்டோ மோட், அதாவது இதில் செலக்டர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோ மோடில் பண்ண போகிறோமா இல்லைன்னா மேனுவல் மோடில் பண்ண போகிறோமாங்கிறத வந்து செலக்டர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ மோடில் செலக்ட் பண்ணோன்னா அதுக்கு தனியாக ஆட்டோ ஆன் ஆட்டோ ஸ்டாப்னு தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ பஸ் இருக்குது, அதோட கான்டாக்டர்ஸ் தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது, ஒர்க் ஆக போகுது. அதே மாதிரி இந்த சைட் ஆஃப் புஷ் பட்டன்ங்கிறது வேறு, சைட் ஆஃப் புஷ் பட்டன் இருக்குது. அதே சமயம் ஆட்டோ ஸ்டாப் புஷ் பட்டனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் சைக்கிள்னு தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் வேறு என்னெல்லாம் இருக்குது நமக்கு, ஆட்டோஸ், அதாவது இது வந்து என்னது ஆட்டோமேட்டிக்கோட ரிலே, இது வந்து மேனுவல் ரிலே. நம்ம இதில் வந்து இந்த மேனுவலை பற்றி பார்க்க போகிறது கிடையாது, நம்மளோட ஆட்டோமேட்டிக் மோடில் அது எப்படி ஒர்க் ஆக போகுது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது டைமர், இது வந்து என்னது ஹூட்டர், நெக்ஸ்ட் இது வந்து என்னதுன்னா கேம் டைமர், இது கன்வேயர் 1ஓட ரிலே, கன்வேயர் 2ஓட ரிலே, கன்வேயர் 3ஓட கான்டாக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியாதது வந்து என்னதுன்னா இந்த கேம் டைமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து என்னென்னா ஒரு மோட்டார் ஷாஃப்டில் வந்து அது வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது ஒரு டிரைவ். ஓகேவா? அது வந்து அந்த டிரைவ் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பொசிஷனுக்காக வந்து நம்மளோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இதில் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மோட்டார் வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 90 டிகிரியில் ரொட்டேட் ஆகும், அது முடிச்ச உடனே அடுத்து 180 டிகிரிக்கு போகும், அடுத்து 270க்கு போகும், திரும்ப 360க்கே வரும். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்னது அந்த ஈவெண்ட்ஸ் சீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னதுன்னா இந்த கேம் டைமர். ஓகேவா? ஸோ கேம் டைமருங்கிறது வந்து எதுக்குன்னா இது ஒரு டிரைவ் ஃபார் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிரைவ் தான் கேம் டைமர், அதுவும் வந்து ஒரு மோட்டார் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸிங் பார்ப்போம். இப்போ நம்ம செலக்டர் ஸ்விட்சை வந்து இப்போ நம்ம ஆட்டோ மோடில் போட்டுட்டு, ஓகேவா? ஸோ ஆட்டோ மோடில் போட்ட உடனே நமக்கு என்ன ஆகும், நமக்கு மேனுவல்குள்ளே தான் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இங்கே ஆட்டோ மோடில் போட்டுட்டு அதுக்கடுத்து அது ஆட்டோ ஆன் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு அதோட ஆல்ரெடி க்ளோஸ்டு கான்டாக்ட்ஸ் கன்வேயர் 1 கன்வேயர் 2 கன்வேயர் 3 மூலியமாக க்ளோஸ் ஆகி நமக்கு இங்கே என்ன இருக்கும், ஆட்டோ ரிலே வந்து எனர்ஜைஸ், ஆட்டோ கான்டாக்டர் வந்து என்ன ஆகும், எனர்ஜைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எனர்ஜைஸ் ஆனோடனே அதோட சீலிங் கான்டாக்ட் A1 வந்து என்ன ஆயிரும், நமக்கு க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? சீலிங் கான்டாக்ட்டுங்கிறது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது எதுக்காக நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு வந்து தொடர்ந்து அது A1 மூலியமாக நமக்கு சப்ளை வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எனர்ஜைஸ் ஆன உடனே ஆட்டோ ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆன உடனேயும் அதோட ஆட்டோ பஸ் A3ங்கிற கான்டாக்ட் வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதோட கான்டாக்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே சமயம் நம்மளோட மேனுவல் கான்டாக்ட்ஸ் A4 A5 A6 இது மூணும் என்ன ஆயிரும், நமக்கு ஓப்பன் ஆயிரும். A4 A5 A6 மூணுமே வந்து என்னதுன்னா மேனுவல் பஸ் தான்
பார்த்தீங்களா மேனுவல் பஸ்லேருந்து இங்கே வருது, அதே சமயம் மேனுவல் பஸ்லேருந்து இங்கே, இந்த மேனுவல் பஸ்லேருந்து இங்கே. ஸோ மொத்தம் நம்மளோட ஆட்டோ பஸ் ஆன் ஆன உடனே மேனுவல் பஸ் வந்து 4, 5, 6 மூணும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஆட்டோ இது ஆன் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிரும், இந்த மேனுவல் இந்த சர்க்கியூட்டே நமக்கு வந்து இப்போ தேவை கிடையாது. சரியா? இது ஆன உடனே அடுத்து நம்ம இந்த ஸ்டார்ட் சைக்கிள் கொடுத்த உடனே அதோட கான்டாக்ட்ஸ் என்ன ஆயிரும், ஏ அண்ட் பி. இப்போ ஆட்டோ பஸ் ஆன் ஆன உடனே நமக்கு என்னன்னா இந்த டைமர் டி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், எனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ இது எனர்ஜைஸ் ஆன உடனே இந்த டைமர் T1 வந்து என்ன ஆயிரும், நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஸ்டார்ட் சைக்கிள், அதாவது இப்போ நம்ம ஆட்டோ மோடில் வந்து ஆன் புஷ் பட்டன் கொடுத்த உடனே நம்மளோட ஆட்டோ ரிலே தான் ஆன் ஆகுது. இந்த எனர்ஜைஸ் ஆன உடனே அதோட சீலிங் கான்டாக்ட் A1 க்ளோஸ் ஆயிரும், அதே மாதிரி அதோட ஆட்டோ பஸ் A3யும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது க்ளோஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு மேனுவல் பஸ்ஸஸ் மேனுவல் கான்டாக்ட்ஸ் A4, A5, A6 ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அது அந்த ஆட்டோ பஸ் க்ளோஸ் ஆன உடனே நமக்கு என்ன ஆயிடுது, இங்கே வந்து இந்த T1 எனர்ஜைஸ் ஆகி இந்த T1ங்கிற ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகுறதுனால இந்த Tங்கிற டைமர் வந்து என்ன ஆகுது, நமக்கு எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ இது எனர்ஜைஸ் ஆகிட்டு இருக்கும் போதே நமக்கு என்ன ஆகும், இந்த மூலியமா இந்த T2 மூலியமா அந்த ஹூட்டரும் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ் கண்டிஷன்ல இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் சைக்கிள்ல கொடுத்த உடனேயும் ஏ அண்ட் பிங்கிற கான்டாக்ட்ஸ் வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி ரெண்டும் க்ளோஸ் ஆனோடனே இங்கே டைமர் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த டைமரோட டைம் வந்து க்ளோஸ் ஆன உடனே இந்த ஹூட்டர் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இந்த ஹூட்டர் ஓப்பன் ஆன உடனே இந்த T2ங்கிற ஸ்விட்சும் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆகி முடிச்ச உடனே நமக்கு இங்கே என்னது, அதே சமயத்தில் இந்த T3 வந்து என்ன இருக்கும், நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, டைமரோட செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டைமர் வரைக்கும் தான் நமக்கு என்னது ஹூட்டர் வந்து ஆன்ல இருக்கும், க்ளோஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்விட்சும். ஸோ இது வந்து இந்த டைமரோட டைமிங் முடியுங்குள்ள இந்த T3ங்கிற கான்டாக்ட் வந்து என்ன ஆயிரும், நமக்கு க்ளோஸ் ஆகி அதோட கான்டாக்ட் CT4 க்ளோஸ் ஆகி நமக்கு CTன்னா என்னது, நமக்கு கேம் டைமர்ங்கிற கான்டாக்டர் அந்த மோட்டர் வந்து என்ன ஆயிரும், நமக்கு எனர்ஜைஸ் ஆகி கேம் டைமர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் வந்து இந்த பிங்கிற கான்டாக்ட் வந்து க்ளோஸ்டில் இருக்கோ அவ்வளோ நேரம் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இந்த கேம் டைமர் வந்து எனர்ஜைஸ்டு கண்டிஷன்லேயே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் சைக்கிள் பட்டனை விட்டுட்டாலும் நமக்கு வந்து என்ன ஆயிரும், நமக்கு இங்கே B1 வந்து க்ளோஸ்டில் இருக்கிறனால இந்த கேம் டைமர் வந்து என்ன ஆகும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கேம் டைமர் எதுக்காக இந்த இடத்துல நம்ம எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம்னா, ஃபார் கன்வேயர் 1, கன்வேயர் 2. இப்போ நம்ம இந்த இது பார்த்துருக்கோம் இல்லையா, இது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் ஒவ்வொரு கன்வேயர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இது வந்து 90, இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு மோட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, மோட்டர் வந்து இப்படி 360 டிகிரி இப்படி தானே ரன் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 90 டிகிரிங்கும் போது கன்வேயர் 1 ரன் ஆகும். அடுத்து 90 டிகிரி 180 டிகிரி வரும்போது கன்வேயர் 2 ரன் ஆகும். அடுத்து 270 வரும்போது கன்வேயர் 3 ரன் ஆகும். அடுத்து 360 டிகிரி சேம் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வரும்போது என்னன்னா கன்வேயர் 1 திரும்ப ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 3 கன்வேயர்ஸை மட்டும் யூஸ் பண்ற கண்ட்ரோல் சிஸ்டமை பத்தி தான் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் டயக்ராம்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒவ்வொரு கன்வேயர்ல இருந்து மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அடுத்த கன்வேயர் வந்து ஒர்க் ஆகணும் இல்லையா, அதே மாதிரி அது டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சோன்னே அதுக்கடுத்த கன்வேயர் வந்து என்ன ஆகணும், ஒர்க் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஆள் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு கன்வேயரையும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, மேனுவலாக நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னது மேன் பவர் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி மேனுவல் பஸ் எப்போல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதோ அப்போ மட்டும்தான் நமக்கு என்னது இந்த மேனுவல் பஸ்ஸை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்ல எதுக்காக கேம் டைமர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான். ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இந்த கன்வேயர்ஸ் வந்து தொடர்ந்து ரைட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கேம் டைமர் வந்து என்னது ஒரு மோட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 90 டிகிரி இது ரன் ஆக ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 90 டிகிரி போன உடனே நமக்கு என்ன ஆயிரும், இந்த CT1 கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகி இந்த 1Cங்கிற கன்வேயர் ஃபர்ஸ்ட் கன்வேயரோட கான்டாக்டர் வந்து என்ன இருக்கும், எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அது எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்ச உடனேயும் நம்மளோட 1C1 அதோட சீலிங் கான்டாக்ட் வந்து என்ன ஆயிரும், நமக்கு இப்போ க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதில் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 180 டிகிரி அந்த கன்வேயர் வந்து ரன் ஆகி முடிச்ச உடனேயும் அடுத்து கேம் டைமர் வந்து என்ன ஆயிரும், 180 டிகிரிக்கு மூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இப்படி 90 டிகிரிக்கு போச்சு. அதுக்கடுத்து என்ன ஆயிரும், நமக்கு அடுத்து 180 டிகிரிக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ 180 டிகிரிக்கு வரும்போது நம்மளோட இந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும், இந்த கன்வேயர் வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இதுக்கு வந்து ப்ராசஸ் நடக்காது இல்லையா, ஸோ இந்த இது வந்து என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்த கன்வேயர் CT2 க்ளோஸ் ஆகி கன்வேயர் 2வோட கான்டாக்டர் வந்து என்ன ஆயிரும், எனர்ஜைஸ் ஆகி
எனர்ஜைஸ் ஆகுறனால நமக்கு கன்வேயர் 2 வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அடுத்தது திரும்ப கேம் டைமர் 360 டிகிரிக்கு போன உடனேயும் ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மொத்தமாக 18 இது வந்து எவ்வளவு நம்மளோட 90 டிகிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 90 டிகிரி, இது வந்து என்னது 180 டிகிரிக்கு வந்துருச்சு. இப்போ 270 டிகிரிக்கு வருது. ஓகேவா? இதுக்கு வந்த உடனே நமக்கு என்ன ஆகும், கன்வேயர் 3யோட கான்டாக்ட் CT3 க்ளோஸ் ஆகி நம்மளோட கன்வேயர் சியோட கான்டாக்டர் 3C வந்து எனர்ஜைஸ் ஆகி நம்மளோட கன்வேயர் 3 வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது முடிச்ச உடனே இதோட ப்ராசஸும் முடிச்ச உடனே நமக்கு என்ன ஆகும், கேம் டைமர் திரும்ப 360 டிகிரிக்கே போயிடும். ஸோ 360 டிகிரி போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஸ் யூஷுவல் இனிஷியல் பொசிஷன் கேம் டைமர் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே வந்துடும். ஓகேவா? அப்படின்னா என்னது, நம்மளோட ப்ராசஸ் எல்லாம் கொட்டி முடிச்சுட்டு திரும்ப எதனாயிரும், ஆஃப் ஸ்டேஜுக்கே வந்துருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேம் டைமர். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பொருள் மெட்டீரியலை வந்து கன்வேயர்ஸ் மூலியமாக வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கன்வேயரும் என்ன ஆகிறதுக்கு நம்ம தனித்தனி டிரைவ் வைக்கல, மொத்தமாக ஒரே ஒரு டிரைவாக கேம் டைமர் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணும், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரி ஓவர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கணும். அதை வந்து என்னது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணுது, கேரி ஓவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதில் இன்னும் 2-3 புஷ் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த சைட் ஆஃப் புஷ் பட்டன் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ இங்கே கன்வேயர் 1ல இருக்க சைட் ஆஃப் புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே இந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கன்வேயரும் அதை ஃபாலோ பண்ணி வர கன்வேயர்ஸும் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அதே சமயம் இப்போ கன்வேயர் 2வோட சைட் ஆஃப் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு கன்வேயர் 2 ஆஃப் ஆயிரும். அதை ஃபாலோ பண்ணி, ஏன்னா கன்வேயர் 2 ரன் ஆனால் தான் நமக்கு கன்வேயர் 3 ரன் ஆகும். ஸோ இது கன்வேயர் 3யும் வந்து என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். ஆனால் கன்வேயர் 1 வந்து என்ன ஆகாது, ஆஃப் ஆகாது. ஓகேவா? ஏன்னா நம்ம சைட் ஆஃப் புஷ் பட்டன் எதை கொடுத்துருக்கோமோ அந்த கன்வேயரும் அதை ஃபாலோ பண்ணி வர கன்வேயர்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேவா? இதே சமயம் ஆட்டோ ஸ்டாப்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு எல்லா கன்வேயர்ஸுமே வந்து என்னது, ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அப்படின்னா நம்ம ஆட்டோ ஸ்டாப் கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இதில் ஏதாவது ஒரு கன்வேயரில் மட்டும் ப்ராப்ளம், அதை மட்டும் நம்ம இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதோட பர்டிகுலர் சைட் ஆஃப் புஷ் பட்டனை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? இதுதான் வந்து என்னதுன்னா கன்வேயர், பெல்ட் கன்வேயர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னும் வர நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஃபர்தராக இருக்கிற டாபிக்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.